யோவான் 8வது அதிகாரத்துல பாவியான ஒரு ஸ்திரீ விபச்சார வாழ்க்கையில வேசித்தனத்துல கையமையமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து இயேசு கும்பதாக நிறுத்துகிறார். ஆண்டவரே, இவள் கையமையமாய் விபச்சார பாவத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால் மோசேயின் பிரமாணம் இவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது. கொல்லலாமா என்று கேட்டார். இயேசு அழகான ஒரு பதிலை சொன்னார். உங்களில் யாருக்கு பாவம் இல்லை என்று சொல்லுகிறீர்களோ அவன் முதலாவது கல்லெறிய கடவுள். எல்லாம் கல் எடுத்தாங்க. ஒவ்வொருத்தன் கல் எடுக்கும் போது ஆண்டவர் அவன் செஞ்ச பாவத்தை ஞாபகப்படுத்தினார். உடனே அவன் கல்லை கீழே போட்டு போயிட்டான். எல்லாரும் கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. கடைசியில் இந்த பெண் மட்டுமே நின்றார். இயேசு பார்த்து கேட்டார், ஏமா யாருமே மேல கல்லெறியலையா? இல்லை. சரி, நீ போ, பாவம் செய்யாதேன்னு சொல்லி பாவத்திலிருந்து அவளை விடுதலை ஆக்கி அவளை ஆசீர்வதித்து அனுப்பினார். அவர்தான் என்னுடைய ஆண்டவர் ஆகிய இயேசு. இன்றைக்கு நீங்கள் எந்த பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்தாலும் இயேசு ஒன்றை வந்தால் இயேசு உங்களை விடுதலையாக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.